கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே ஜீவன் வேத பாட ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே நாமத்தினாலே அந்த தேவனுடைய ஜீவனில் நாம் பூமியில் வாழ்கிறவர்களாக காணப்பட தேவன் எல்லா கிருபையும் பொழிந்தருள்வாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜோயே ஜீவன் என்பது தேவனுடைய ஜீவனையே நாம் பெற்றிருக்கிறோம். தேவனை தேவனாக்குகிற ஜீவன் நாம் மறுபிறப்பிலே பெற்றிருக்கோம். அது பெற்றதன் நோக்கமே இந்த உலகத்திலே தேவனை உலகத்திற்கு காண்பிக்க, தேவர் ராஜ்யத்தை உலகத்திற்கு காண்பிக்க. இயேசுவானவர் சுவிசேஷத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை நாம் வாழ்வதற்குத்தான். ஆனா சத்தியத்தை குறித்து சரியான தெளிவு இல்லாதபடியினாலே தேவ ஜனங்கள் இன்றும் இந்த புதிய ஜீவனில் வாழ முடியாதவர்களாக இன்னும் பழைய சுபாவத்தின்படி வாழ்ந்துங்க. மனம் மாற்றப்படவில்லை, மனம் புதிதாக்கப்படவில்லை. மனம் மாற்றப்பட்டு புதிதாக்கப்படும் பொழுதுதான் இந்த ஜீவனின் வாழ்க்கை அது நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபமாக எங்க இருக்குது? ஆவியில் இருக்கிற ஜீவன், ஆவியில் இருக்கிற தேவ சாயல், ஆவியில் இருக்கிற தேவ ரூபம் வெளிப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் மறுரூபமாக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், அதாவது மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள். என்ன? சரீரத்தில் காணப்படுகிற இயற்கை மண்டலத்தில் காணப்படுகிற மனுஷ மார்க்கம் அல்ல, தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். அதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று அவர் என்ன சொன்னாரு? என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அப்போ இந்த புது சிருஷ்டி இந்த புது உடன்படிக்கையை அறியவில்லை என்றால் அவன் புது சிருஷ்டியாக வாழ முடியாது. ஏன்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எங்க? நம்முடைய ஆவியிலே ஏற்பட்ட மாற்றம். இந்த மாற்றம் மனதிலே நாம் மாற்றுகிறபடினாலே சரீர பிரகாரமாக வெளியே காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை தியானிக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய மனம் மாற்றப்பட்டு அவர் நினைக்கிறபடி நாம் அவர் எப்படி நம்ம பார்க்கிறாரு? இயேசுவானவரை நம்மில் பார்க்கிறார். ஏன் இயேசுவானவரை பார்க்கிறார்? அவருடைய ஒரே பலியினாலே எக்காலத்துக்கும் என்ன பண்ணிட்டாரு? நம்மை பாவங்களற கழுவி அவரோடு இணைத்து அவரையும் நம்மையும் ஒன்றாக்கி அவருடைய பரிபூரணம் என்னுடைய பரிபூரணம் என்று சொல்லிவிட்டார். அப்ப இன்று நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் எதுலதான்? கிறிஸ்துவுக்குள் வைத்துதான் நம்மை பார்க்கிறார். அவருடைய ஒரே பலியின் மூலமாக நடந்த பாக்கியத்தை கிறிஸ்துவின் மூலமாக நம்மிலே பார்க்கிறார். ஆகவேதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, நான் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் பிதாவாகிய தேவன் என் மேல் எப்பொழுதும் பிரியமாயிருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார், என் நினைவாகவே இருக்கிறார். நான் தான் அவருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறேன். நித்தம் அவர் மகிழ்ச்சியாய் அவருடைய செல்ல பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். காரணம் என்ன? இயேசுவை குறித்து சொன்ன உண்மை எல்லாம் இந்த ஒரே பலியினாலே, இந்த புதிய உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை, அந்த இரத்தத்தினாலான பலியினாலே நாம் என்றென்றுமாய் பூரணப்படுத்தப்பட்டு விட்டோம். அப்போ என்றென்றுமாய் கிறிஸ்துவின் சாயலிலே நாம் இருக்கிறோம். வருகையிலே நாம் என்ன பண்ண போறோம்? நம்முடைய சரீரத்திலே அந்த சாயலை அது சரீர மீட்பு. ஆவிக்குரிய மீட்பு முழுவதுமாய் நடந்து விட்டது. அதை அப்படியே விட்டுட்டு நான் பரலோகம் போறேன்னு ஆண்டவர் சொல்லல. அதை வைத்து நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இந்த ஆவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஊழியம் என்ன ஆகிறது? புது சிருஷ்டியின் உண்மைகளை, அதாவது புது உடன்படிக்கையின் உண்மைகளை, அந்த உண்மையின்படி அந்த சத்தியத்தின்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும், அதன்படி நாம் வாழ வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே வாசித்த அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க, என்ன சொல்றாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி
நாம் யார்? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். இந்த புதிய உடன்படிக்கையை கொடுத்து எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் பிரதான ஆசாரியர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இதற்கு கேரண்டி தருகிறார். அது 7ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம சொல்லுவதை பார்க்கிறோம். 22 ஆமா அதுல சொல்லும்போது 7:22 அவர் நமக்கு அதற்கு கேரண்டி பிணையாளியானார். இந்த விசேஷ வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும், அது தவறாது என்பதற்கு எனக்கு உறுதி. அப்படிதானே? இயேசு என் பக்கம், தோல்வி என்பது இல்லையே, சந்தேகம் என்பது இல்லவே இல்லைன்னு பாடுறோம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு அவருடைய ரத்தமும் அவரும் பிணையாளிகளாய் இருக்கிறார்கள். அப்படின்னா they are the guarantors. தோல்வியே இல்ல, பாவமே இல்ல, வியாதியே இல்ல, சாபமே இல்ல, தீமையே இல்ல. அப்படின்னா எல்லாம் நன்மை, எல்லாம் ஆசீர்வாதம், எல்லாம் வெற்றி, சுகம், செழிப்பு. இந்த வாழ்க்கைக்கு காரணமே இந்த புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், இன்னைக்கு அதுதான் சபையில பிரச்சனை. அழகா பாடுறாங்க, அப்படிதானே? தோல்வி என்பது இல்லையே, வெற்றி நம் பக்கம், இது சந்தேகமே இல்லையே, எல்லாம் பாடுறோம். அடுத்த நிமிஷம் அந்த பாடெல்லாம் முடிந்த பிறகு என்ன சொல்றாங்க சபையில? நாம் கேட்கறது என்ன? யோசித்து பாருங்க. நீ இவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தால் தான் இது நடக்கும், தோல்வி இல்லை என்றதே வரும். அந்த காயினுக்கு 2 பக்கம் இருக்கு, அப்படிதானே? நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய 3ஆம் மகன் கல்யாணத்தோட ரிசப்ஷன்ல ஒரு பெரிய போதகர் சென்னையில இருந்து வந்தாரு. அவர் மேல ஏறி அவர்களை ஆசீர்வதிக்க போகும்போது ரிசப்ஷன்ல அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றீங்க, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த நாணயத்துக்கு 2 பக்கம், ஒரு தலை பூ இருக்குது, 2 இருக்கிற மாதிரி 2 இருக்குது. ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தா அடுத்த பக்கம் கீழ்ப்படிதல் ஒண்ணு இருக்கு. இவைகளின் படி நீ கீழ்ப்படிந்தால், இந்த கீழ்ப்படி இல்லாம மேல்படி இல்லைன்னாரு. என்னால அங்க உட்கார முடியல. என்னை அறியாம பாஸ்டர் அப்படின்ட்டா. எனக்கு நல்லா தெரிந்தவர் தான், சின்ன வயசுல இருந்து தெரியும். ஓகே, நான் படிக்கிற காலத்துல இருந்து அவரை நான் அறிவேன். மூத்த போதகர். அப்போ எல்லாருமே வந்து என்ன முடிஞ்ச பிறகு வந்தாரு. என்ன மகாராஜா மகனே, எங்க அப்பா பேர் மகாராஜா மகனே, என்னமோ சத்தம் கொடுத்தீங்கன்னாரு. என்ன பாஸ்டர் நீங்க எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில அடிச்சு, எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. ஆண்டவர் நம்மள புது உடன்படிக்கையில அவருடைய ரத்தத்தினாலே, அவர் செய்த அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினாலே அவர் சாபமானபடினால நம்ம ஆசீர்வதித்தான்றாரு. நீங்க என்னமோ புதுமையா ஒண்ணு கொண்டாந்து பழைய உடன்படிக்கை கொண்டு கீழ்ப்படிதான் தான் ஆசீர்வாதம் சொல்றீங்களே பாஸ்டர். இல்ல நம்ம தனியா அதை பத்தி ஒரு நாள் பேசுவோம்னாரு. ஒரு நாள் என்ன கூப்பிடல, நானும் பத்தி யோசித்து பாருங்க. பெரிய போதகர், நான் படிக்கிற காலத்திலேயே போதகராக வந்தவர் அவர். யோசித்து பாருங்க. எனக்கு 20 வயசு ஆகிறதுக்கு முன்னால, இப்ப 74 வயசு. அப்ப யோசித்து பாருங்க. 50 வருடங்களுக்கு மேலாக சபையில போதகர், பெரிய தலைவராக இருக்கிறவங்க. அவர்களுக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு இல்லாதபடினால இந்த புதிய பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க. வெளிப்பாட்டு பாடல்ல என்ன? யெகோவா நிசியே, எங்களுக்கு தோல்வி என்பது இல்லையே, தேவன் எங் பக்கம், நன்மை கட்டாயம் செய்வாரு, இதுல சந்தேகமே இல்லையன்றாங்க. அடுத்த நிமிஷம் இப்படி சொன்னா, கீழ்ப்படிந்தாதான் இதெல்லாம் சொல்லிட்டா எப்படிங்க நிச்சயம் இருக்கும்? எப்படி சந்தேகம் இல்லாம இருக்கும்? ஏன்? அது என்னை சார்ந்ததா இருந்தானால் பழைய உடன்படிக்கையை போல சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். சும்மா பாடிட்டு போயிடலாம், சந்தேகமே இல்லையே, நிச்சயமே, நன்மைதான் சொல்லி பாடிக்கொண்டே போகலாம், வெற்றிதான் பாடிக்கொண்டே போலாம். ஆனா நாம் கேட்கிற போதனை என்ன? ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒவ்வாததா இருக்கிறது.
சமயத்துக்கு பழைய பாடல்னா பழைய உடன்படிக்கையின் பாடல்களை பாடிக்கொண்டிருக்காங்க. இங்க புதிய உடன்படிக்கையை பாடிவிட்டு பழைய உடன்படிக்கையை போதிக்கிறாங்க. ஜனங்க குழம்பி போயிட்டாங்க சபையில. கலாத்திய சபை மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய சபை இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டு சபை 21ஆம் நூற்றாண்டுல அப்படிதான் இருக்குது. மாறி போகல, அப்படியே இருக்குது இன்னும். ஏன் ஒரு பக்கம் இப்படி, அடுத்த பக்கம் இது ரெண்டையும் போட்டு ஆண்டவர் சொல்றாருல, வாந்தி பண்ற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். தோல்வியே இல்ல. நன்மை 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 தான். பாடுறோம், குதிக்கிறோம், டான்ஸ் ஆடுறோம், அதோட சரி. ஆனா மனமெல்லாம் எப்படி இருக்கிறது? புதிய உடன்படிக்கை போதிக்கப்படவில்லை. ஆகவே மனமெல்லாம் இப்படிதான் இருக்கு. ஏன் போதகர் மைக்க பாட்டி பாடி முடிச்சதுமே சொல்லிடுறாரு. இப்ப நான் சொன்னல, அங்க ரிசப்ஷன்ல ஏறினதுமே, ஏன் இங்க கல்யாணத்துல ஒரு போதகர் ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிறார் மணமக்களுக்கு. அதை கேட்டுக்கொண்டு ரிசப்ஷன்ல அவர் ஏறினதும் அததான் முதல்ல பேசுறாங்க. ஏன் அதேதான் பாசலம் நல்லா பாடுறதும் முதல்ல மைக்க பிடிச்சி தான் சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். சபைக்கு கரெக்டான டைமுக்கு நீங்க வரீங்களா? எல்லா ஆராதனைக்கும் நீங்க வரீங்களா? உபவாச ஜெபத்துக்கு வரீங்களா? வேத ஆராய்ச்சிக்கு வரீங்களா? அப்படின்னு நிறைய இதெல்லாம் பண்ணினாதான் ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பாரு, ஆசீர்வதிப்பாருனாங்க. ஐயா, புதிய உடன்படிக்கையில அப்படி சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. அவரின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணிட்டாரு? நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. நான் ஆராதனைக்கு வரனால, நான் காணிக்க கொடுக்கறனால, நான் ஊழியம் செய்யறனால, நான் ஜெபிக்கிறனால, உபவாசம் பண்றனால அப்படின்னு எதுவுமே சொல்லலைங்க புதிய உடன்படிக்கையில. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அங்க எல்லாமே நாம் தான் செய்யணும்னு சொல்றாரு. தௌஷல் தௌஷல்னு. இங்கே எல்லாமே நான் செய்தேன்றாரு. அங்க நீ கை கொண்ட ஆசீர்வாதம்ன்றாரு. இங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். ஏன் அவர் ஏற்கனவே இயேசு சிலுவைக்கு சென்றதை நான் விசுவாசிக்கும் பொழுதே என்னை ஆசீர்வதித்து விட்டார். அன்றே என் மேல் பிரியமாயிருக்கிறார். என்னை விட்டு விலக மாட்டேன்ட்டாரு. உனக்கு நன்மை செய்வதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன்ட்டாரு. வேற என்னங்க வேணும்? உன்னை ஆசீர்வதிப்பதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன்ட்டாரு. ஆனா அங்க அப்படி இல்லை. பழைய உடன்படிக்கையில அப்படி இல்லை. 1 மினிட்டா கூட சாபம். அப்படித்தானே சொல்றாரு. கலாத்தியர் 3:10-13 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஒன்றுல தவிர. அதனாலதான் பழைய உடன்படிக்கையில போயிட்டீங்கன்னா நீங்க சாபத்துக்கு கீழே இருக்கீங்க. ஏன்? அது உங்க கிரியை சார்ந்தது. ஒன்றிலே தவறுனா எல்லாத்தையும் தவறதான், அப்ப சாபம் தான். ஆனா புதிய உடன்படிக்கையில உங்க கீழ்ப்படிதல் அல்ல, உங்களுடைய செய்கை அல்ல, இயேசுவின் செய்கை. அப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்? நான் என்ன செய்ய போகிறேன்றதையா, அவர் என்ன செய்தார் என்றா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம். இங்க அததான் சொல்றாரு. இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் நாம் இருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலையும் 8ஆம் அதிகாரத்திலும் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரும் சொல்றாரு. 26ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் புதிய உடன்படிக்கை. அதிகமா மார்க்லையும் சொல்றாரு, லூக்கால மார்க் 14, லூக்கா 22 அது சொல்வதை நம்ம பார்க்கணும் இந்த புதிய உடன்படிக்கை குறித்து. ஆனா இந்த புதிய உடன்படிக்கை அறியாதபடினால்தான் குழப்பம். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக நாம் இருக்கிறோம். அப்போ என்னத்தான் நம்ம பிரசங்கம் பண்ண போறோம்? இந்த புதிய உடன்படிக்கையை தான் பிரசங்கம் பண்ண போகிறோம். அதுதான் சுவிசேஷம். இதுதான் அங்க ரோமர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் அன்னைக்கே படிச்சானா திரும்பவும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இவைகள் எல்லாம் முக்கியமான வசனங்கள். நம் கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது. அங்க 7:6 என்ன சொல்ற பாருங்க. நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல. அப்படின்னா என்ன? பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி. ஊழியமும் அப்படிதான், வாழ்க்கை வாழ்கிறதும் அப்படிதான். எப்படி? புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக, இல்ல வாழத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த. அப்படின்னா என்னங்க? அதுக்கு முன்னால சொல்றது, இதுவரை நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம்.
You are already delivered from the bondage of the law. அப்படியே சொல்றார். நான் சொல்லல, வேதம் சொல்றத சொல்றேன். ஆவியானவர் மூலமா எழுதப்பட்ட வார்த்தையில சொல்றேன். ஆனாலும் இன்னைக்கும் இந்த மனநிலை மாறாமல் இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், பழைய புதிய வித்தியாசம் நல்லா தெரியணும். நம்ம புதிய உடன்படிக்கையின் அருமையை அறியணும்னா பழைய உடன்படிக்கையின் பிரச்சனை இப்ப அதுதானே போதிக்கிறாங்க. அது என்னன்றது முதல்ல நம்ம அறியணும். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உபாகம் 4 நான் போன வாரமே சொன்னேன். நானு திரும்பவும் அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி அதுல இருந்து உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நாம் பெற்றது எவ்வளவு விசேஷமான உடன்படிக்கை, எவ்வளவு விசேஷமான வாக்கு தத்துவம். சும்மா சொல்லிட்டு போறது இல்லைங்க. அந்த விசேஷமான வாக்கு தத்துவத்துக்கு அவரே பிணையாளி, அவரே மத்தியஸ்தர், அது ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவகுமாரன் அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் ஆழமா நம்ம புரிந்து கொள்ளணும். இங்க வாங்க, உபாகமம் 4 வாங்க. 40 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பழைய உடன்படிக்கை பட்டு அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி. ஆண்டவருடைய சித்தம் எப்பொழுதுமே அதுதாங்க. நாமும் நம்ம சந்ததியும் நல்லா இருக்கணும். இது தேவனுடைய சித்தம். சும்மா வியாதியோடு இருப்பது சித்தம் இப்ப இல்ல. அதுல சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படிதானே? அவருடைய சித்தம் நாம் நன்றா இருக்க வேண்டும். இன்னைக்கு குழப்புறாங்க. சுகமாகிறது சித்தமா சித்தம் இல்லையா? இந்த வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு இல்லைன்னா அது எனக்கு ஆண்டவர் சித்தம் இல்லை. தப்பு. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கிறபடினால அதை நியாயப்படுத்த வேதத்தை மாற்றாதீங்க. அதுல இருந்து கொஞ்சம் கூட விலக வேணான்றார் அவர். இங்க என்ன சொல்றாரு? பழைய உடன்படிக்கையில என்ன சொல்றாரு? நீ நன்றா இருக்கும்படி, உன் பிள்ளைகள் உன் சந்ததி நல்லா இருக்கும்படிக்கு அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இது என்ன பேருங்க? பழைய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கையில் பிழை இருந்தபடியினால், நீங்களும் அதை கை கொள்ளாமற் போனபடியினால் அதை நீக்கி போட்டேன். எங்க சொல்றாரு? எபிரேயர் 8 வசனம் நான் இப்ப சொன்னல. அதுக்கப்புறம் 7:8 இதை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நேரம் இல்ல, குறித்து வைத்து நீங்க பாருங்க. அப்ப பாருங்க, பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது நம்ம இப்ப பாக்குறோம். உனக்கு அந்த போதகர் சொன்னார்ல, அது பழைய உடன்படிக்கை. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? அப்படிதானே? உனக்கு நன்மை நடக்கணுமா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? உனக்கு ஒரு குறைவுமே இருக்கக்கூடாதா? நீயும் உன் பிள்ளைகளும் எல்லா நாளும் நீடித்த நாளாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சுதந்திரம், அவங்களுக்கு தேசம், நமக்கு சுதந்திர வாழ்க்கை, அதுல நீடித்து நன்றா இருக்கணுமா? கீழ்ப்படின்றார் அவராங்க. அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. 5 வாங்க. 27 வசனம் சொல்றாரு பாருங்க. இவங்க என்ன சொன்னாங்க உடன்படிக்கையில? அங்க வருகிற அந்த 10 கட்டளைக்கு அப்புறம் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 10 கட்டளை சொல்லப்பட்டு இருக்கும். 5 27 வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க சொன்னதை அவர் சொல்றாரு. ஒரே மலையில இவங்க என்ன சொன்னாங்களா? மோசே, எங்களால தாங்க முடியல, நீங்க சமீபித்து போய் தேவனுடைய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகர் கர்த்தர் சொல்வதை எல்லாம் கேட்டு சொல்வதை எல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்க என்ன பண்ணுவோம்? அதை கேட்போம், அவை எல்லாவற்றின்படி செய்வோம் என்று சொன்னீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. யாருங்க அங்க உடன்படிக்கையில வாக்கு கொடுக்கிறா? தேவ ஜனங்கள் வாக்கு கொடுக்கிறாங்க. பழைய உடன்படிக்கையில அவைகளின்படி எல்லாம் செய்வோம். ஆண்டவர் காது கேட்க அவங்க சொல்றாங்க. ஆண்டவர் ரைட், செய்வீங்கல்ல, செய்யுங்கன்னு அவங்களுக்கு புதிய உடன்படிக்கை கொடுக்குறாங்க. ஆனா நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே அந்த 29 வசனம் பாருங்க, உடனே சொல்லிடுறாரு. தீர்க்கதரிசி மோசே அப்படித்தானே? அவர் என்ன சொல்றாரு? அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு. அப்பதானே ஆசீர்வாதம். அந்த இருதே அவங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே ஆண்டைய.
அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்களா. ஏன்? இந்த இருதய விருத்த சேதனம் இல்ல, மாம்ச விருத்த சேதனம் தான் அவங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலாய் இருந்தது, நான் தேவனுக்கு சொந்தம் என்பதற்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்ல. ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலேயே அந்த விருத்த சேதனம், இருதய விருத்த சேதனம் புதிய உடன்படிக்கையிலே செய்யப்பட்டது. அது நம்ம கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 11ல இருந்து வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலும் 26, 28 வசனங்கள்ல சொல்லுறாரு. இது உங்களுக்கு இல்லைன்னு அப்பமே சொல்லிடுறாரு. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இருந்தா நல்லா இருக்குமே, இவங்க சும்மானா வாக்கு கொடுத்து விட்டானுங்க, இவங்க எங்கடா செய்ய போறாங்க, இந்த இருதயத்தை வைத்துக்கிட்டு இவங்களால முடியாது, கல்லான இருதயத்தை வைத்துக்கொண்டு இவர்களால முடியாது, இவர்களுக்கு ஒரு புது இருதயம் தேவைன்னு தீர்க்க தரிசன பார்வையில அங்க அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6வது வாருங்க, 3ஆம் வசனம் அதே சொல்றாரு, நன்றாய் இருப்பதற்குன்னு சொல்றாரு. தொடர்ந்து அதே தான் சொல்லிட்டு போறாரு. அந்த அதிகாரம் உள்ள நிறைய வசனம் வரும். நான் அவையெல்லாம் வச்சுக்கும் போல 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அங்கேயும் என்ன சொல்றாரு? 9ஆம் வசனம். கற்பனையை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை உடன்படிக்கையையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். இந்த 10 கட்ட இந்த உடன்படிக்கை இவங்க காக்கணும். சொன்னபடி எல்லாம் செய்வோம் நாங்களே, அதை அவங்க காக்கணும். அதுதான் அங்க தெளிவாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்பதான் 1000 தலைமுறைக்கு இறங்கி உனக்கு தயவு பாராட்டி நன்மை செய்வேன்றாரு. புதிய உடன்படிக்கையில ஐயா, இயேசுவின் நிமித்தம் 1000 தலைமுறைக்கு என் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அதை காத்து உனக்கு தயை பண்ணுவேன். இந்த விசுவாசி நீ, வேற ஒண்ணு வேணாம். அததான் அவர் சொல்றாரு. எல்லாமே அவர் செய்த ஒரே பலி, ஒரே பலியினாலே என்றென்றுமாய் இந்த புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்து நம்மை பூரணப்படுத்தி விட்டார். அதற்கு இதற்கு உள்ள வித்தியாசத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லிட்டு தான் அங்க நிறைய ஆசீர்வாதங்கள் நேரம் இல்லை, நீங்க படிச்சு பாருங்க. இவை எல்லாமே நீ கீழ்ப்படிந்தால் இவைகள் உனக்கு வரும் என்று தான் சொல்லுகிறார். நமக்கு அப்படி சொல்லல. நீங்க வாங்க 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. 18ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை. யாருக்கு இங்க ஆணையிட்டு கொடுத்தாரு? அங்க நம்ம பாக்குறோம். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், நீங்க அது 6, 7 வசனங்களை அங்க வாசித்து பாருங்க. 1ஆம் வசனத்தில இருந்தே அவர் அவர் சொல்லுவாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ நடந்து உத்தமனாயிருன்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, நீ உத்தமனாயிருன்னு சொல்லிட்டு வரிசையா தான் என்ன செய்வேன்னு சொல்லிக்கிறார். இத நித்திய உடன்படிக்கை சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்கு பிதாவாய் இருப்பேன், அவர்கள் என் அப்பமே சொல்லிட்டாரு. இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியம் இன்னைக்கு நம்ம யாரு என்ன செய்தாலும் செய்யாட்டாலும் he is our daddy. ஒரே காரணம், நான் ஏற்கனவே சொன்னேன், மத்தேயு 27:46, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற என்னுடைய ஸ்தானத்தை, என் பாவம் சுமத்தப்பட்டு பாவ தண்டனை அவர் மேல் செலுத்தப்பட்ட போது அந்த சொல்லுகிறாரே, அது எதற்குங்க? இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கும்படி. டாடின்னு கூப்பிடுற பாக்கியம். நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உன் பிதாவா இருப்பேன். இங்க என்ன சொல்றாரு? நீ இவைகளின்படி கை கொண்டால் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உன் பிதாவா இருப்பேன்றார். புதிய உடன்படிக்கையில என்ன சொல்றாரு? அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் பிதாவா இருப்பேன் அவர்கள். அப்படின்னா என்ன அவர்களுக்கு வேண்டுமோ அவைகளையெல்லாம் நான், அதுதான் நான் அவர்கள் பிதாவா இருப்பேன். அவர்கள் என் கைக்குள்ளான மேய்ச்சலுக்குள்ளான ஆடுகள், என் ஜனங்கள். அங்க நிபந்தனையோடு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க புதிய உடன்படிக்கையில நிபந்தனையே இல்லைங்க, நிபந்தனையே இல்லை. ஏன்? எல்லா நிபந்தனையும் அவர் நிறைவேற்றினார். என் ஸ்தானத்தில், என் பட்சத்தில் அவருடைய பாக்கியத்தை எனக்கு கொடுத்து என் தீமையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு பதிலாக எல்லாவற்றையும் அவர் செய்தவர். அதுதான் புதிய உடன்படிக்கை. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இன்னைக்கு நீ இதன்படி செய்வாய், அதுக்கு முன்னால அதெல்லாம் சொல்லுவாரு,
அப்படிதானே? கீழ்ப்படிஞ்சாதான் எல்லாம் சொல்லிட்டு தான் இங்க வருவாரு. உடன்படிக்கை உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை நீ நினைவு கூறும்படின்றாரு. அவர் கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு நமக்கு என்னங்க உடன்படிக்கை எப்படிங்க நிலைநிறுத்துகிறாரு? இயேசுவின் ரத்தம், அவருடைய கிரியை, நம்முடைய கிரியை அல்ல. நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எனக்கு இன்னைக்கு தருகிறார்னா என்னை சார்ந்தது அல்ல. அந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் எக்காலத்துக்கும், அப்படித்தானே? ஒரே தரம், திரும்ப திரும்ப இல்ல, ஒரே தரம் எக்காலத்துக்கும் செலுத்தப்பட்டது, தீர்க்கப்பட்டது. அதுதான் அவர் அங்க இது பழைய உடன்படிக்கை. இதையே ஒன்னும் பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடுத்தது 9ஆம் அதிகாரத்தான சில வசனங்களை மட்டும் தான் வாசித்து காண்பிக்கிறேன். நீங்க உபாகம் உள்ள கருத்தா படிச்சு பாருங்க, நன்றாக உங்களுக்கு புரியும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன எல்லாம் செய்வான்றாரு. அப்பமே சொல்லிடுறாரு, நீங்க ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீங்க, அதன்படி நீங்க செய்யல, அதெல்லாம் அங்க 16ஆம் வசனத்துல சொல்றாரு. திரும்பவும் 9:16. அப்புறம் திரும்பவும் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 15ஆம் வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு பிரியம் வைத்து அவருடைய சந்ததியை உங்களுக்கு இந்நாள் இருக்கிறபடி சகல ஜாதிகளிலும் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆனா இவங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. அதனால அதன்படிதான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்போ இவங்க கீழ்ப்படிந்தாதான் அவர் உங்களுக்கு கை கொள்ள வேண்டும். அதை தான் உங்களை கேட்கிறேன்னு சொல்லிடுறாரு. முன்னால 13ஆம் வசனத்துல அதை சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. த்ரூ அவுட் அப்படிதான் அங்க வருவதை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நீங்க வாங்க. நிறைய வருது, நமக்கு நேரம் இல்லாதனால ஸ்ட்ரெயிட்டாவே 26ஆம் அதிகாரத்துக்கு நான் போறேன். அங்க 26ல என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்ல, அதனால அங்க போறேன். 17ஆம் வசனம் வாங்க, அங்க என்ன சொல்றாரு பாரு. 16ல இருந்தே சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், சகலமும் நான் செய்வேன். காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர்கள் வழி நடந்து அவர் கட்டளையும் அவர் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று நீங்க ஆண்டவருக்கு ஒரே மலையிலே வாக்கு கொடுத்தீங்க. we will do all that. ஒண்ணு இல்லைங்க, எல்லாவற்றையும். ஏன்னா எல்லா இடத்துலயும் பாருங்க, இவைகளின்படி எல்லாம் செய்கிற மனிதன். அதுதான் சொல்லுவார். ஒன்ன கூட அங்க மிஸ் பண்ண முடியாது. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, நீ எல்லாம் கேட்டு சொல்லுங்க, எல்லாவற்றையும் கேட்டு நாங்க செய்வோம். அததான் அவர் சொல்றாரு. வாக்கு கொடுத்தீங்க, அதை சொல்லிட்டு அர்த்த வசனம் என்ன சொல்ற பாருங்க. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்தார். நீங்களும் வாக்கு கொடுத்தீங்க, கர்த்தரும். புதிய உடன்படிக்கையில நம்ம ஏதாவது வாக்கு கொடுத்தோமா? இல்லைங்க. புதிய உடன்படிக்கையில வாக்கு கொடுக்க சொல்லி அவர் கேட்கல, நீ விசுவாசின்னு தான் கேட்டாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் வாக்கு கொடுத்தீங்க, கர்த்தரு. இங்க எல்லாமே அவர் தான் வாக்கு கொடுக்கிறாரு. நீ இவைகளின்படி செவல, ஐ வில் ஐ வில் ஐ வில், அதுதான் அங்க சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க வாக்கு கொடுத்தீங்க, அவரும் வாக்கு கொடுத்தாரு. அவர் உனக்கு சொல்லி இருக்கிறபடி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் என் ஜனமாய் இருப்பீர்கள். புதிய உடன்படிக்கையில அந்த நிபந்தனையே இல்லை. நான் உங்கள் பிதாவாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், என் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அங்க என்ன சொல்றாரு? கை கொண்டால். நீங்க வாக்கு கொடுத்தீங்களா உடன்படிக்கைக்கு, யூ பிகேம் a partner to the covenant. அது நீங்க கை கொண்டால் எனக்கு சொந்த, அப்படின்னா I'll be your daddy, your own daddy. அதேதான் நமக்கு நிபந்தனை இல்லைங்க. எவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு விசேஷித்த வாக்கு தத்துவம். அவங்கள பார்க்கும்போதுதான் நமக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று தெரிகிறது. இங்க பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் பார்க்கிலும் புகழ்ச்சி கீர்த்தி மகிமையில் உன்னை சிறந்திருக்க செய்வேன். புகழ்ச்சி கீர்த்தி மகிமையில் ஸ்பெஷல் சிறந்திருக்க செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு நீ பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். எப்போங்க இதெல்லாம் உங்களுக்கு?
நீ வாக்கு பண்ணின வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தாயானால், என்ன சொன்ன? நீங்க சொல்லுகிறபடி எல்லாம் 10 கட்டளையும் கற்பனையும் நடப்போம். அப்போ அங்க வழிகள் என்ன? கர்த்தருடைய வழி என்னங்க? கீழ்ப்படிதல், கேட்டு கவனமாய் செய்கிறது கர்த்தருடைய வழி. புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்னங்க? இயேசு மூலமாய் வந்த மார்க்கம், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டபடியால் வந்த மார்க்கம், புதிதுமான வழி அவர் செய்து விட்டார், நான் விசுவாசிக்கிறேன். நல்லா எவ்வளவு விசேஷம். இப்ப என்ன சொல்றாரு? இந்த புதிய உடன்படிக்கையினால எல்லா ஜாதிகளிலும் நான் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவார். நான் ஏதாவது பண்ணணுமா? விசுவாசிக்கிறது ஒண்ணுதான் பண்ணணும். ஏன்? எல்லாமே அவர் செய்து விட்டார். இந்த நிபந்தனைகளை எல்லாம் இயேசு சிலுவையில செய்து முடித்து விட்டார். இனி நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இத யாத்திராகமத்திலையும் நம்ம சொல்லுவதை நாம் பார்க்கலாம். யாத்திராம் புத்தகத்துக்கு வாங்க, 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இதெல்லாம் ஆழமா இருதயத்திலே பதிய வேண்டிய வசனங்கள். அப்ப பாருங்க என்ன சொல்ல பாருங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், பழைய உடன்படிக்கை, சகல ஜனங்களிலும் நீங்களே கை கொங்கி, அதே தான் சொல்றாரு. கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையதுதான். ஆனா இவங்களுக்கு ஒரு நிபந்தனை. நான் தான் உங்களுக்கு தகப்பன்ற நிபந்தனை. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்க என்ன பண்ணீங்க? 8ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு ஜனங்கள், நாங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் அறிவித்தான். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம ஏதாவது அப்படி வாக்கு கொடுத்தோமா? நம்ம வாக்க வச்சுதான் ஆண்டவர் எனக்கு சொந்த ஜனமா இருப்பீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கல்லடா, சொன்னபடி செய்யடா சந்தர் சிங், அப்பதான் உனக்கு நான் டேடியா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லைங்க. எவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை, சாதாரண உடன்படிக்கையா? திருப்பி வாங்க, உபாகமம் 26 பார்த்தோம்ல, 27 ஒரு 2 வசனங்களை மட்டும் உங்களுக்கு கண்ணோட்டி காமிக்கிறேன். முதல் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இவைகளை எல்லாம் கை கொள்ளுங்க, ஒண்ணு கூட விடக்கூடாது. அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்றாரு 2:10 எல்லாம் என்று சொல்ற, ஒன்றிலே தவிரனாலும் எல்லாத்தையும் தவறும். அதனாலதான் பவுலடிலாரும் கலாத்தியர் 3:10-11 அதை சொல்லுவதை பார்க்கிறோம். அவையிலும்படி எல்லாம் செய்யாதவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான் சொல்றதை பார்க்கிறோம். இங்க அதே தான் சொல்ல, எல்லாம் என்று. அந்த அதிகாரத்துல பாருங்க, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூறுறது அந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, கடைசியில முடியும் போது, நேரம் இல்லை, நீங்க படித்து பாருங்க, முடியும் போது என்ன அது கடைசி வசனம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்க என்ன சொல்றாங்க? ஆமேன்றாங்க. முடியுமாயா? நம்ம அப்படி ஆமேன் சொல்லிட்டு இருக்கோமா? நான் இவங்களா கை கொள்ளனா, ஆனா பிரசங்கம் பண்றாங்க, கேட்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டோம்னா ஆமேன் தான் சொல்றோம். நாங்க கை கொண்டு நடப்போன்னு அங்க அப்படித்தான் சொல்றாங்க. எல்லாம் கை கொண்டு நடக்காதவன் சாபம். நமக்கு என்னங்க? அவர் கை கொண்டது என்னுடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டபடினாலே ஆவிக்குரிய சகல ஏதாவது கண்டிஷன் அங்க இருக்கா? ஆசீர்வதித்து இருக்கிறார். is already blessed us with every blessings. ஒண்ணு இல்லைங்க, எல்லாமே இங்க 28ஆம் அதிகாரத்துல சொன்ன ஆசீர்வாதம் எல்லாமே, முதல் 14 வசனத்தை வாசித்து பாருங்க, எல்லாமே நமக்கு. காரணம் என்னங்க? இது புது உடன்படிக்கையின் விசேஷ உடன்படிக்கை, விசேஷ வாக்குத்தத்தம், விசேஷ உடன்படிக்கை, விசேஷ வாக்குத்தத்தம். பாருங்க என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் அந்த 28. ஆனா 28 ஆரம்பிக்கும் போது பழைய உடன்படிக்கையை பத்தி தான் சொல்றாரு. இன்னைக்கு அதையும் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லும் போதெல்லாம். அது பழைய உடன்படிக்கைங்க. புதிய உடன்படிக்கையை அங்க போட்டு அந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் மேல வரும்னு சொல்லுங்க. அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். இது பழைய உடன்படிக்கையின்படி போல் இருப்பதல்ல. எடுத்து படிங்க. நான் திருப்பி வேணா அதை எடுத்து உங்களுக்கு படிச்சிடறேன் சந்தேகம் இருந்தா. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. எபிரேயர் 8ல 6ஆம் வசனம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அப்புறம் இதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம்.
இங்க பாருங்க 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, அதை நான் படிச்சுறேன். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே ஒரு விசேஷ ஊழியம் ஆசார், பழைய ஆசாரிய ஊழியம் இல்ல, டெய்லி போய் அவன் இது பண்ணி அவங்களுக்கு பண்றது, இது ஒரே முறைய காலத்துக்கும் செய்து இப்ப உட்கார்ந்துட்டாரு. தட் மீன்ஸ் தி வொர்க் இஸ் ஃபினிஷ்ட். சிலுவையில ஃபினிஷ்ட்னாரு, முடிந்ததுனாரு. அவர் உட்கார்ந்ததும் அதைதான் நமக்கு சொல்லுகிறது. இனி என்னுடைய பிரதான ஆசிரியர் எனக்காக போய் பலியோ எதுமோ செலுத்து. It has been done forever. That means I am blessed forever. Nobody can change it. அததான் இங்க சொல்றாரு. அத பாருங்க. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு தேவையே இல்லை, காரணமே இல்லை. ஆனா அவர்களை குற்றப்படுத்தி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், புதிய உடன்படிக்கை ஒன்று நான் ஏற்படுத்த போகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, புதிய உடன்படிக்கை ஏற்படுகிறேன். அது பழைய உடன்படிக்கை அவங்களோட செஞ்சனே எகிப்தில இருந்து வந்த பொழுது, இப்ப அதை தானே பார்த்தோம். யாத்திராமம் 18ல பண்ணி 19ல என்ன சொல்றான்னு பார்த்தோம். கொண்டு வரும்படிக்கு அவர்களை கைப்பிடித்த நாளிலே பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. இது விசேஷம். பழைய உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அவங்களும் தங்க வாக்கை காத்து கொள்ளவில்லை, அதில் நிலைநிற்கவில்லை. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பின்பு நான் பண்ணுகிற புதிய உடன்படிக்கை என்றார். அப்ப அந்த உடன்படிக்கைக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க? அவர் என்ன சொல்றாரு, அதற்கு பின்பு நான் ஏன் அதுல அவங்களும் கீப் அப் பண்ணல, நானும் புறக்கணித்தேன். அத மாதிரி இது இருக்காது. அப்படின்னா என்ன, நீங்க எல்லாம் உங்க இருதயமெல்லாம் மாற்றப்படுகிறபடினால அப்படிதான் நீங்க வாழ்வீங்க. ஆண்டவர் உங்களை விட்டு பின்வாங்கவே மாட்டாரு. நீங்களும் உங்க ரட்சிப்பை இழக்கவே மாட்டீங்க, பின்வாங்கவே மாட்டீங்க. அதுதாங்க சொல்றாரு புதிய உடன்படிக்கை பாக்கியமா. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். இங்க என்ன சொல்றாரு 28ஆம் அதிகாரத்துல, அங்க அவங்களால முடியல. இப்போ இந்த புது உடன்படிக்கையில இதையெல்லாம் நான் விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன். அப்ப முதல் அதிகாரம் ஆரம்பமே என்ன சொல்றாரு, செவி கொடுத்து இவைகளை கை கொள்வாயானால், இவைகளின்படி செய்ய கவனமாய் இருப்பாயானால் இங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் சொல்றாரு. அதை இங்க சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் இல்ல, அதுக்கு முந்தின வசனமே படிச்சிடும் 9. உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது அவர் ஆணையிட்டபடியே, ஆபிரகாமுக்கு ஆணையிட்டாரு. இவங்க கிளம்புறாங்கல்ல இஸ்ரவேல் ஜனங்க, யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 7 வசனத்தை வாசி பாருங்க, அங்க அதுதான் சொல்லுவாரு, அவர்கள் என் ஜனமான அந்த ஆணையிட்டபடி என்ன சொல்றாரு பாருங்க, ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். எல்லாரும் உனக்கு அபயாரு, அவங்க எங்க அப்பா யாருன்னு கேட்டதுமே அவ்வளவு பயிலுக்கும் பயம் வரும். யோசித்து பாருங்க அந்த ஆசீர்வாதம். அவர் எனக்கு டேடினா எல்லா சத்துருக்கும் என்ன கண்டா பயம். இன்னைக்கு எல்லா பிசாசின் எல்லா தீமைகளும் என்ன கண்டா பயப்படணும். ஏன், அவர் எனக்கு டேடி, அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அததான் அவர் அங்க சொல்றதை பார்க்கிறோம். இங்க எல்லாமே அங்க 14ஆம் வசனம் அங்க என்ன திருப்பி என்ன சொல்றாரு, இவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தரை உன்னை வாளாக்காமல். நமக்கு அப்படி சொல்லவே இல்லை, நம்ம வாளாகாம தலையாதான் இருப்போம். எல்லாம் இயேசு செய்த ஒரே பரிகாரம், ஒரே பலியினாலே என்றென்றுமாய் என்றென்றுமாய் நான் கை கொண்டதாக என்னை பூரணப்படுத்தி விட்டார். அவருடையதெல்லாம் எனக்கு வந்தது, அவர் கை கொண்டது என் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. இப்போ அவர் பாவத்தை நம்ம மேல செலுத்தல, அவருடைய நீதியை நம்ம மேல செலுத்துகிறாரு. அப்படித்தானே சொல்ல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசித்து பாருங்க. உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அப்போ அதை இயேசுவின் மேல் செலுத்தி அவருடைய நீதியை நம்மேல் செலுத்துகிறார் என்றாங்க. அதுதாங்க புதிய உடன்படிக்கை, அதுதான் புதிய உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த வாக்கு தத்துவம்.
நல்லா என்ன விசேஷம், என்ன விசேஷம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த 28ஆம் அதிகாரத்துல சொன்ன எல்லா வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கையில நிச்சயமா பலிக்கும். சந்தேகமே இல்ல, சந்தேகமே இல்ல, நிச்சயமா பலிக்கும். ஏன்? இது புது உடன்படிக்கை. நான் விசுவாசித்தா போதும். அத சொல்லிட்டு தான் அடுத்த அதிகாரத்துக்கு ஏன் நான் விசுவாசிக்கணும் போது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் சில இருக்குது. அத மறந்து போகாதீங்க. நான் இப்படி சொல்லுறனால என்னது? ஆனா நிஜம் ஆட்டோமேட்டிக்கா நான் அப்படிதான் ஏமாந்து போனேன். இந்த விசுவாசத்தை கத்துக்கொள்ளும் வரைக்கும். விசுவாசத்துக்கு நான் தெரிந்தெடுக்க வேண்டியது ஒரு காரியம் இருந்தது. எத? புதிய உடன்படிக்கை என்ன குறித்து என்ன சொல்லுது? புதிய உடன்படிக்கை புது சிருஷ்டியை குறித்து என்ன சொல்லுகிறது? அதை தெரிந்து அதை என் வாயில பேசி அதை என் இருதயத்துல வைத்து அதை அப்படியே என் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். பேசி 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 அனுபவிக்க வேண்டும். அது மாறாத விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க மோசே தீர்க்க தரிசனமே சொல்றாரு. இப்ப 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனத்துல அவர் திரும்பவும் சொல்றாரு, இவ்வளவு அற்புத அடையாளங்களா நீங்க பார்த்தீங்க, அப்படிதானே? செங்கடலை 2ஆ பிளந்தாரு. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் அங்க சொன்னார்ல முதல்ல 5ஆம் அதிகாரத்துல அதேதான் திரும்பி இங்க சொல்றாரு. உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கல. அப்படின்னு உங்க இருதயம் மாற்றப்படவில்லை. இருதயம் மாற்றி இருந்தா நீங்க இதெல்லாம் கை கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற முடியும். ஆனா இந்த பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அததான் அங்கேயும் சொல்றாரு. அப்படிதானே? அது இருந்தால் நலமாயிருக்குமே அப்படின்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அது உங்களுக்கு கொடுக்கப்படவில்லையே. எதை குறித்து சொல்றாரு? இருதய விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள் சொல்றாரு. அதை குறித்து இங்க அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அந்த இருதய விருத்த சேதனம் இல்லாதபடிதான் இருக்குது. அந்த 9ஆம் வசனத்தை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவர்களை செய்வீர்களாக என்று சொல்லுகிறார். இத கை கொள்ள வேண்டும் என்பது அப்பதான் நீ செய்வதெல்லாம். நமக்கு என்னங்க? இயேசு செய்த ஒரே பரிகார பலியினாலே நான் செய்வதெல்லாம் அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னுடைய வேலை என்னங்க? அவர் செய்ததை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறது. அதுதான் நான் செய்யறது. நான் செய்யறது வேற ஒண்ணுமே இல்ல. நான் ரொம்ப யோக்கியனா நடக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி ஒன்னும் சொல்லலைங்க. அவர் என்ன செய்தார் என்பதை தியானிக்க சொல்லுகிறார். இரவும் பகலும் அது என் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அது என் கண்களை எது? அவர் என்ன செய்தார், நான் என்ன செய்யணும்னு இல்ல. அவர் என்ன செய்தார் அது என் கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அதனாலதான் என்ன சொல்றாரு? இதை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டேன்னு தீர்மானத்தோடு உங்களோட வந்தேன்டான்றாரு. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்த்து பாருங்க. வேற எதையும் நான் பேச மாட்டேன். நான் வேறபடி உங்களை பார்க்க மாட்டேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒருவனையும் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டேன். இந்த புதிய உடன்படிக்கையின்படி உள்ளான புது சிருஷ்டி எப்படி இருக்கிறோம் அப்படிதான் பார்ப்பேன்றாரு. அங்க 2 கொரிந்தியர் 4:18 சொல்லும் பொழுது காணப்படுகிற வெளித்தோற்றத்தை அல்ல, காணப்படாத புதிய உடன்படிக்கையில் உள்ளான மாற்றம் ஒரு புதிய இருதயம் கொடுத்தாரே, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்தாரே, ஒரு நவமான ஒரு ஏக இருதயத்தை கொடுத்தாரே, ஒரு ஆவி மனிதனை கொடுத்தாரே, புதுசு. அததான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பார்த்து 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 அந்த சாயலாய் மாறுகிறோம். அதே தான் அங்க 2 கொரிந்தியர் 4:13 சொல்றாரு. என் பேச்சு எப்படிதான் இருக்கும்? பழைய உடன்படிக்கையின்படி இருக்காது. புது உடன்படி இருதயத்துல விசுவாசித்து வாயில பேசுவேன். அதுதாங்க புதிய உடன்படிக்கை. இருதயத்துல விசுவாசித்து வாயில பேசுவேன். அதுதானே நம்ம ரட்சிக்கப்பட்ட முறைமைன்னு ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில் அவர் சொல்லுகிறார். நீ அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்து இருதயத்தில் நீதிமான் என்று விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அதேதான் மார்க் 11:23 சொல்றாரு. சந்தேகப்படாமல். இப்ப நம்ம சந்தேகப்படாம நான் எல்லாவற்றையும் கை கொண்டேன்றதான் இல்லங்க. இயேசு என்ன செய்தார், ஆகவே நான் சொன்னபடியே நடக்கும்.
நான் சொன்னபடியே நடக்கிறதுக்கு காரணம் என்னங்க? என் புது மனுஷன் அவர் மாதிரியே இருக்கான். அவர் வேறு நான் வேறு அல்ல. அவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் அவர் இன்று ஜீவிக்கிறார். அதே உயிர்த்தெழுந்த வல்லமையில் எனக்குள் ஜீவிக்கிறபடியால் நானும் நீங்களும் ஜீவிக்கிறோம். அததான் அங்க 2 கொரிந்தியர் 13ல உங்களை சோதித்து பாருங்க. நீங்க பரீட்சைக்கு நிக்கிறீங்களா அப்படிலாம் சொல்றாருல. எதை சொல்றாரு அங்க பாருங்க. அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையில இன்றும் ஜீவிக்கிறார். பவுலாகிய நானும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில தான் ஜீவிக்கிறேன். அந்த விசுவாசம் தான் பேசுகிறாரு. விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன். ஏன் வல்லம் அல்ல, ஏன் கிரியை அல்ல, எல்லாம் அவர்தான், எல்லாம் அவர்தான், அவர் செய்ததுதான். அதனாலதான் என்ன சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:6 வரும் பொழுது நாம் தரிசித்து அதன வெளி தோற்றத்திலே நாம் செய்கிற கிரியைகளை பார்த்து அல்ல, உள்ளான மாற்றத்தை விசுவாசித்து வாழ்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நான் என்ன இங்க சொல்ல வந்தேன் 29ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு கொடுக்காத ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு கொடுக்காத ஒரு நன்மை, ஒரு புது இருதயம் அவங்களுக்கு அங்க இல்லைன்றார். உங்க இருதயத்தை விசேதம் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களால முடியுமா? நீங்க அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க, 30ஆம் அதிகாரத்தை வாங்க. அவர் என்ன சொல்வார் பாருங்க. அங்க வந்து ஒரு தீர்க்க தரிசனமா அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இந்த 30ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனமா மோசே சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். அங்க பாருங்க, அவங்க எப்படி சிறைப்பட்டு போவாங்க, ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் கீழ்ப்படியாம செய்ய முடியாம திரும்ப நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்றாருல எரேமியாலையும் எசேக்கியாலையும். அதே தீர்க்க தரிசனத்தை மோசே, அதனாலதான் பவுலடிகளார் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல இந்த புதிதான நீதியாக்கும் முறைமை 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு 3:21 ஆகமங்களினாலும் தீர்க்க தரிசனாலும் ஏற்கனவே சாட்சி கொடுக்கப்பட்டதுன்றாரு. இங்க இந்த ஆகமத்துல இவர் சாட்சி கொடுக்கிறார் மோசே. இந்த ஆகமத்தை எழுதினவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. 6ஆம் வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. அவங்களை திருப்பி கொண்டு வருவாரு, உங்களை பெருக பண்ணுவார்னு 5ஆம் வசனம் சொல்லிட்டு அவங்க துரத்துண்ட தேசத்துல இருந்து 6ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி, தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு அவ்வாறு நீங்க வாழும்படி எல்லா நன்மையும் சுதந்திரிக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் அல்ல. இதுக்கு முன்னாலெல்லாம் நீங்க இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொன்ன மோசே இப்ப என்ன சொல்றாரு தீர்க்க தரிசனமா, ஆண்டவர் செய்ய போகிறார் காலம் வரும்போது, நாட்கள் நிறைவேறும் பொழுது, கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி, நீங்கள் அல்ல. புதிய உடன்படிக்கையில என்ன பண்றாரு? இருதய விருத்த சேதனம் பண்ணினதை அவர் அங்கவே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்போ அத விருத்த சேதனம் பண்ணினபடினால சாபம் நீ செய்யலாம் உன் மேல வரும். நம்ம படிச்சோமே 27ஆம் அதிகாரம். இங்க என்ன சொல்றாரு? இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின பகைங்க மேலும் வர பண்ணுவேன். நீ எல்லா என்னுடைய கற்பனைகளின்படி நீதிமானாக வாழ்வாய், உனக்கு நன்மை உண்டாகும்படி. 9ஆம் வசனம் பாருங்க. உனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உன் கை செய்யும் உன் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டா. இதுதானங்க 28:9 என்ன சொல்றாருங்க? நீ கை கொண்டால், 28ஆம் அதிகாரத்துல அதுதான் நம்ம இப்ப படிச்சோம். நீ கை கொண்டால் உனக்கு பரிபூரண நீர்மை. நான் வேணா திரும்ப அதை உங்களுக்கு படிச்சே காமிச்சிடுறேன். 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு கொடுப்பேன் என்று நான் உன் பிதாக்களுக்கு 11ஆம் வசனம் ஆணையிட்ட தேசத்தில் உன் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனிலும் நிலத்தின் கனியிலும் பரிபூரண நன்மை கட்டளையிடுவார். எப்பொழுது? எப்பொழுது? நீ அதுக்கு முன்னாலே சொல்லிறாரு, இவைகளின்படி செய்ய கவனமாயிருந்து அவைகளை கை கொண்டாயானால் அப்ப இவைகளை எல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். இங்க என்னங்க சொல்றாரு? அவர் புதிய இருதயத்தை கொடுப்பாரு, உன் மேல பரிபூரண நன்மையை கொடுக்கறதுக்கு அந்த புதிய இருதயத்தை கொடுத்துட்டாரு. முன்னால உனக்கு கொடுக்கலையே, நீங்க அவர் செஞ்சா நல்லா இருக்குமே, பரிபூரண நன்மையில வாழ்வீங்கன்னு புலம்புனாரு. இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரு,
புதிய உடன்படிக்கை எப்படி இருக்க போகிறது என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் உன்மேல உனக்கு நன்மை உண்டாக உன்மேல் திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பேன் என்று சொல்லி அந்த 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல முடிவதை நம்ம பார்க்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. இததாங்க நம்ம தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்க. தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா, நீங்க ஏசாயாக்கு வாங்க. ஏசாயால நான் ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த புதிய உடன்படிக்கையின் தீர்க்க தரிசனம் 53ஆம் அதிகாரத்துல இயேசுவின் ஒரே பலியை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. சிலுவை பரிகாரத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதை சொல்லிட்டு அதை முடிஞ்சனால இப்ப நீங்க பழசில இல்ல புதிய உடன்படிக்கையில வந்தனால என்ன நடக்கும்ன்றத சொல்லுவதை பார்க்கிறோம். ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு, இனி உன் கிரியையே இல்லடா. அதேதான் நாங்க கலாத்தியர்ல சொல்றாரு 4ஆம் அதிகாரத்துல. அதேதான் இங்கேயும் சொல்றாரு, கற்ப வேதனை படுகிறவளே கம்பீரமாய் படாதவளே, கற்ப வேதனையே படல, நீ ஒண்ணுமே கற்ப வேதனைப்பட்டு எந்த கிரியையுமே செய்யல, நீ எதுவுமே பிறப்பிக்கல, எந்த ஆசீர்வாதத்தையும் நீ பிறப்பிக்கல, எதையுமே நீ கீழ்ப்படிஞ்சு ஒண்ணுமே நீ சாதிக்கல, எல்லாம் வாய்க்கும்படி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஒண்ணும் செய்யல, ஆனா என்ன பண்ணுமா, ஆனந்த சத்தமிடு, ஆனந்த சத்தமிடு, மகிழ்ந்து கலிகூறு, அப்படித்தானே சொல்றாரு. கம்பீரமாய் பாடு, மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு. நீ ஒண்ணுமே செய்யல, நீ செய்யறது இதுதான். ஏன் அவர் செய்துட்டாரு. 53ஆம் அதிகாரத்துல பாக்குற, சிலுவையை பாக்குறீங்க, சிலுவையில எல்லாமே செய்து முடித்தாகி விட்டது. ஆகவே நீ மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ற புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் எதிர்பார்ப்பது. ஏன் அப்போ உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாத. ஏங்க ஏங்க நான் என்னமோ பிரமாதமா செஞ்சிட்டேனா? என்னுடைய எல்லையை அவர் பெரிதாக்குகிறார், அப்படிதானே? எனக்கு பரிபூர்ணமாக என் எல்லையை உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றவர் என் எல்லையை பெருக பண்ணுகிறார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கேன் என்றவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே என் எல்லை பெருகுகிறது. ஒரு பெரிய பெருக்கத்தை எனக்கு எதனால கட்டளை இடுகிறார்? அங்க வந்து கீழ்ப்படிந்தால். இங்க என்ன சொல்லுகிறாரு? இந்த 53ஆம் அதிகாரத்துல சொன்ன அந்த பரிகாரம் குற்ற நிவாரண பலியாக, அப்படித்தானே, நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானம் என்னங்க? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். எதிலுமே குறைவில்லாத பரிபூரண நன்மை எனக்கு கட்டளையிட அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆகவேதான் நான் கற்ப வேதனை படல, நான் எதையுமே உற்பத்தி பண்ணல. இப்ப நான் பண்றதுன்னா நான் என்னதான் பண்றேன்? மகிழ்ந்து கழிவுறுகிறேன், நான் ஆர்ப்பரிக்கிறேன், கம்பீரமா பாடுகிறேன். இதுதான். ஏன்? எல்லாமே அவர் சிலுவையில் செய்து விட்டார். அதை விசுவாசிக்கிறபடினால எல்லாமே என் வாழ்க்கையில உற்பத்தி ஆகிறது. நான் கற்ப வேதனை படல, நான் எதையுமே என்னுடைய கிரியையினால பெறல, ஆனா ஒருத்தர் செய்துட்டாரு. ஆகவே ஆர்ப்பரிக்கிறேன், கம்பீரிக்கிறேன், பாடுகிறேன், மகிழுகிறேன், களி கூறுகிறேன். அப்ப என்ன சொல்றாரு? எல்லையெல்லாம் என்னுடைய வாழ்வில் எல்லா பகுதியிலும், அது ஊழியமாய் இருந்தாலும், குடும்பமாய் இருந்தாலும், அப்படிதானே, செழிப்பாய் இருந்தாலும், பரிசுத்தமாய் இருந்தாலும், தேவன் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் பெருக்கம் 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 பெருக்கம், குறைவே இல்லை. அததான் இங்க சொல்றாரு. அதை வரிசையா சொல்லிட்டு ஃபுல்லா படிச்சு பாருங்க, அந்த முழு அதிகாரத்தையும் விசேஷமாக 10ல இருந்தே படிச்சு பாருங்க. இந்த உடன்படிக்கை அங்கதான் சொல்றாரு, என் இந்த புதிய உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். ஏன்? இந்த உடன்படிக்கையில ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் ஒரு குறைவும் இருக்காது, எல்லாம் பரிபூரணம், பரிபூரண நன்மையை கட்டளையிடுவார். ஏன்? இது உங்களை சார்ந்ததா இருந்தா ஒருத்தனுக்கு இருக்கும், அடுத்தவனுக்கு இல்லாம போகும். ஆனா யாருமே எல்லாம் வச்சு நிறைவேற்றல, ஒருத்தனுக்கு இல்ல. ஆனா புதிய உடன்படிக்கையில எல்லாருக்கும் அதனாலதான் இது சமாதானத்தின் உடன்படிக்கை. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடுவதில்லை, எல்லாருக்கும் பரிபூரண நன்மைதான். அததான் இங்க ஃபுல்லா அவர் பின்னால சொல்லிட்டு வரதான் நம்ம பாக்குறோம். இத
நீங்க எரேமியாக்கு வாங்க. நான் போன வாரம் கூட உங்களுக்கு லைட்டா அத படிச்சு காமிச்சேன். ஆனாலும் அத திரும்ப உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்? இது ஆழமாக நம்ம இருதயத்தில எப்பொழுதுமே இருக்க வேண்டியது. அ இருதயத்தில பதிய வேண்டிய காரியங்கள். அததான் அவர் அங்க சொல்வதை பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரத்த நம்ம வாசித்தோம். அந்த 32ஆம் அதிகாரத்த பாருங்க. அ அவங்கள எப்படி திரும்பி அங்க மோசே சொன்னார்ல 30ஆம் அதிகாரத்துல. அதே தீர்க்க தரிசனம் தான் இங்கேயும் சொல்றாரு. அந்த 30ஆம் அதிகாரத்துல சொன்ன அதே தீர்க்க தரிசனம் தான் இங்கேயும் 30ஆம் தீர்க்க தரிசனம் சொல்லி அததான் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலயும் பவுலடிகளார் எடுத்து சொல்வதை பார்க்கலாம். அ இப்ப ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. ஆண்டவர் என்ன செய்தார் என்ற வார்த்தைய அவன் வாயிலும் இருதயத்திலும் வச்சா போதும். வேலையே முடிஞ்சு போச்சுடா. நாங்க அங்கேயே அவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போனத தான் திரும்பவும் இங்க ரோமர் 10ல அவர் சொல்வதை பார்க்கிறோம். இங்க வாங்க எரேமியா 32ல என்ன சொல்றாரு? அவங்கள திருப்பி அவங்கள கொண்டு சுகமா தங்கி இருக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு 38ல பாருங்க. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அங்க என்ன சொல்றாரு? கைக்கொண்டால் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். யாத்திராகமத்திலேயும் அதே தான் சொன்னாரு 19ஆம் அதிகாரத்துல. உபாகமம் 27ஆம் அதிகாரத்திலேயும் அதை தான் சொன்னாரு. சாரி 26ஆம் அதிகாரத்துல 17, 18 வசனங்கள்ல அதை தான் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? அப்படி ஒரு கண்டிஷனுமே இல்ல. இதுதாங்க புதிய உடன்படிக்கையின் விசேஷம். இத தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இத நம்ம புரிந்து கொள்ள இதுதான் நிறைவேறிடுச்சுன்னு எபிரேய ஆக்கியன் எழுதி காமிக்கிறாரு. இந்த புதிய உடன்படிக்கை நான் ஏற்படுத்த போகிறேன் தான் ஆண்டவர் அங்க மத்தேயு 26, மார்க் 14, லூக்கா 22ல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கண்டிஷனே இல்ல. மறுபடியும் பிறந்துட்டோம் அப்படின்னா என்ன? இயேசுவின் பரிகாரம், மரணம், உயிர்த்தெழுதல விசுவாசித்த ஒரே காரணங்க. நத்திங் எல்ஸ். அந்த பரிகாரம், மரணம், உயிர்த்தெழுதலை விசுவாசித்தபடினால நாங்களும் நீங்களும் அவருடைய சொந்த ஜனமா இருப்போம். பூமியில் உள்ள ஜாதியெல்லாம் என்னையும் உன்னையும் கண்டு பயப்படும். ஏன்? அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது. அவருக்கு பரிசுத்த ஸ்தனம் என்று நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ற 28ஆம் அதிகாரத்துல சொல்றாரு உபாகமம். அதை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அது அவங்களுக்கு கீழ்ப்படிந்ததுனால, அவளின்படி செய்ய கவனமா இருந்தபடினால, இப்போ புதிய உடன்படிக்கை அவங்க அதை பழைய உடன்படிக்கை கேட்டு அதை செய்யணும். நமக்கு புதிய உடன்படிக்கையை கேட்டு விசுவாசிக்கணும். விசுவாசித்து விசுவாசத்தை செயலில் காண்பிக்க வேண்டும். அதுதான் வித்தியாசம் புதுசுக்கும். அங்க என்ன சொல்றாரு? என்னத்தை விசுவாசிக்கணும்? இயேசுவின் பரிகார மரணத்தினால நான் அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளை, அவர் என் தேவன், அவர் என் தகப்பன். இதை நான் விசுவாசிக்க சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு? நீ கை கொண்டாயானால் தான் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அதை சொல்லிட்டு அர்த்த வசனத்துல பாருங்க. இந்த ஒரு விசேஷத்தை நமக்கு கொடுத்துட்டாருங்க. என்ன விசேஷம்? அவர் என் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை. இதுதாங்க புதிய உடன்படிக்கையின் விசேஷம். புதிய விசேஷ வாக்கு தத்துவம். அததான் அங்க சொல்றாரு. ரோமன் எபிரேயர் 8லயும் 10லயும் சொல்வதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. அர்த்த வசனத்தை அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிடுவேன். கொடுத்தாரா இல்லைங்களாங்க? ஏக இருதயம், நவமான இருதயம், புதிய இருதயம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது ஆவி மனுஷன், புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியை தான் சொல்றாரு. இந்த புது சிருஷ்டி அவன் உருவாக்கும் போதே புது சிருஷ்டிப்பில் மறுபிறப்பில் கிறிஸ்துவை போலவே இருக்கிறான். கிறிஸ்துவின் நீதியை உடையவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் பரிசுத்தம் உடையவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் விசுவாசம் உடையவனாய், அன்பு உடையவனாய். அப்போ அவர் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அப்படி ஒரு இருதயத்தை அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னவரு இங்க கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த வாக்கு தத்தம். பாருங்க, அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையே அன்றி தீமை நமக்கு இல்ல.
ஏன்? அது புதிய உடன்படிக்கையின் பாக்கியம். நீ செய்யற தப்பு தண்டாவினால தேவனுடைய நன்மையை இழக்கவே முடியாது. எதனால இழக்க முடியும்? அவிசுவாசத்தினால இழக்க முடியும். தவறான போதனையை கேட்டு அதை இருதயத்தை நிரப்பினா அதை நீ இழக்க முடியும். ஆனா புதிய உடன்படிக்கை நற்செய்தியை கேட்டு இருதயத்தை நிரப்பினால் நன்மை நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம். அதனாலதான் தாவீது என்ன சொல்ற, புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடோடு தீர்க்கதரிசியாக வாழ்ந்தவன் தாவீது. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன். எப்படிங்க அவனுக்கு இந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது? அவன் தவறு பண்ணலையா? தவறு பண்ணினான், ரெக்கார்ட் ஆயிருக்கு பைபிள்ல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆபிரகாமும் தவறு பண்ணான். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பட்டியல கொடுக்கப்பட்ட விசுவாச வீரர்கள் எல்லாம் தவறு பண்ணினவர்கள். ஆனா பழைய ஏற்பாடுல அது எழுதியிருக்கு. புதிய ஏற்பாடு அங்க எழுதும்போது அதை எழுதல. அவங்க விசுவாசித்ததை தான் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அவங்க தவறுல அவர் பார்க்கல. அதனாலதான் அதை ரெக்கார்ட் பண்ணல 11ஆம் அதிகாரத்துல. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? தாவீது சொன்ன மாதிரி ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்ப. அதுதாங்க நமக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. நான் கீழ்ப்படிந்து நன்மை காணல. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால், என் விசுவாசம் எல்லாம் இயேசுவின் பரிகார மரணம். எப்பொழுதும் என் கண்முன் அவரை நிறுத்தி உள்ளேன். சிலுவையில் அறையப்பட்டவராக தற்சொரூபமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். ரட்சிக்கப்பட்டீங்க. தொடர்ந்து அப்படிதான் சகல நன்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே காண்பேன். அதுல நிபந்தனையே இல்ல. பழைய உடன்படிக்கையில நிபந்தனை, இங்க நிபந்தனையே இல்ல. அததான் அவர் சொல்றாரு. இங்க ஒரே வழிதான். என்ன வழி? புதிதும் ஜீவனுமான வழியை அவர் ஏற்படுத்தி விட்டார். அதன் வழியாய், அந்த வழி என்ன? நானே என்றார். அதை விசுவாசிப்பதான் நம்முடைய வேலை. நானே உனக்கு எல்லாவுமாக இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் அவையெல்லாம் நானே. நீ கீழ்ப்படிதலா? நானே உன் கீழ்ப்படிதல். கை கொள்ள வேண்டுமா? நானே உன் கை கொள்ளுதல். தகுதி வேண்டுமா? நானே உன் தகுதி. நீதி வேண்டுமா? நானே உன் நீதி. அப்படிதானே? எல்லாமே நானே. இந்த ஒரே வழிதான் விசுவாச வழி. நானே என்று சொல்லுகிறாரே, அதை விசுவாசிக்கிற ஒரே வழிதான். அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற இருதயத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு. நம்முடைய இருதயம் என்ன இருதயங்க? விசுவாசிக்கிற இருதயம், ஏக இருதயம், நவமான இருதயம். தேவ சாயலில் இருக்கிற தேவ ஆவிதான் தேவ இருதயம். அப்போ என் இருதயத்தில் இருக்கிற இருதயம் என்ன? அவருடைய சுபாவம். எல்லாமே கொடுக்க. அங்க ஒரு பெரிய அறுவை சிகிச்சையே நடந்து விட்டது. பழைய மனிதனை கட் பண்ணி தூக்கி போட்டு புது மனுஷனை கொடுத்துட்டாரு. பழைய சுபாவம், மனுஷ சுபாவம், பிசாசின் சுபாவம் தூக்கி போடப்பட்டது. எல்லாம் ஒளிந்து போனது. ஒண்ணு இல்ல, எல்லாம் ஒளிந்து போனது. எல்லாமே அவருடைய சுபாவம், புது இருதயம், அவருடைய இது நமக்கு கொடுக்கப்பட்டது. புது மனுஷன், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற மனுஷன். நம்முடைய வேலையெல்லாம் என்ன? அவர் செய்ததினால் நான் என்னவாக இருக்கிறேன், அதை பார்த்து விசுவாசிக்கத்தான் சொல்றாரு. வேற ஒண்ணுமே சொல்ல. இங்க என்ன சொல்றாரு? அதுதான் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி அங்க ஒரு பெரிய இருதய மாற்று சிகிச்சையை செய்து விட்டேன். புதிய உடன்படிக்கையில, பழைய உடன்படிக்கையில இல்லாத மாபெரும் பாக்கியம், விசேஷம். இதுதான் அவர் அங்க சொல்வதை பார்க்கிறோம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்ற நித்திய உடன்படிக்கை. இந்த சமாதான உடன்படிக்கையில நான் நிலை பெயர மாட்டேன். அப்படிதான் நாங்க ஏசாயா 54 அந்த 9-10 வசனம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கையில நிலைய அவர் நன்மை செய்வதிலிருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். அங்க என்ன சொல்றாரு? இவைகளின்படி செய்யலன்னா இந்த தீமைதாண்டா உங்க மேல வரும்ன்றாரு. இந்த சாபங்கள் எல்லாம் உன் மேல பலிக்கும்ன்றாரு. இவைகளின்படி எல்லாம் செய்ய 27ஆம் அதிகாரம் உபாகமத்துல. இங்க என்ன சொல்றாரு? இந்த புதிய உடன்படிக்கையில இந்த புதிய இருதயத்தை கொடுத்து உன்னை புது மனுஷனா மாத்திட்டான் புது உடன்படிக்கையில. ஆகவே உனக்கு நன்மை செய்வது ஏன்?
நான் ஒன்ன பார்க்கலடா, நீ செய்யற கிரியை நான் பார்க்கல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறேன், ஆவி மனுஷனை பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன். இயேசுவின் நிமித்தம், அதுதான் கிருபை. இயேசுவின் கீழ்ப்படுதலை உன் கீழ்ப்படுதலாக, இயேசுவின் நீதியை உன் நீதியாக பார்க்கிறேன். ஆகவே உனக்கு நன்மை செய்திலிருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். ஏன்? இயேசு ஒரு நாளும் தவறு பண்ண போறது இல்ல. அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். என்னை பிதாவுக்கு காண்பிக்கும் என் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் தாங்க எனக்கு கேரண்டி. அவர் தான். ஏன்? அவருடைய கைக்கொள்ளுதல் என்னுடைய, அவர் தான் எனக்கு கேரண்டி. எனக்கு நன்மை செய்வதில் இருந்து அவர் பின்வாங்க மாட்டார். அதுதான் புது உடன்படிக்கையின் பாக்கியம். அதனாலதான் அவர் பிணையாளியானார், மத்தியஸ்தரானார், என்னுடைய பிரதான ஆசாரியரானார் என்று வேதவசனம் சொல்லுது. ஆகவே ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யாம இருக்கவே முடியாது. எங்க அது? சந்தேகமே இல்லை. தோல்வி என்பது எனக்கு இல்லவே இல்லை. அப்படித்தானே? தீமை என்பது எனக்கு இல்லவே இல்லை. தீமைக்கும் தீங்குக்கும் நான் தூரமாவேன். அப்படித்தானே? பயத்துக்கும் கலக்கத்துக்கும் தூரமாவேன். அது என்னை அணுகுவதில்லை. வாதையின் கூடாரத்தை அணுகுவதில்லை. ஏங்க? ஏன்? இதுதான் காரணம். இந்த புதிய உடன்படிக்கையில அவரே எனக்கு எல்லாவும் ஆனார். அவர் என்னுடைய கிரியையை பார்க்கல, அவர் தம்முடைய குமாரன் செய்த கிரியை பார்க்கிறார். எப்பொழுது அவர் குமாரன் செய்த கிரியை விசுவாசித்து அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்பொழுது என் மேல பிரியமாய் இருக்கிறார். வேற ஒன்றுமே இல்லை. இயேசுவை நான் விசுவாசிக்கிறபடியால், அவருடைய பரிகார மரணத்தை நான் விசுவாசிக்கிறபடியால் அவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு நன்மை செய்வதிலிருந்து அவர் பின் வாங்கவே மாட்டேன். எல்லா நாளும் வெற்றி வெற்றி வெற்றி, சுகம் சுகம் சுகம். அதுதான் சொல்றாரு. நன்மை நன்மை என்று சொல்லுகிறார். இது நித்திய உடன்படிக்கை. அவங்களும் என்னை விட்டு பின்வாங்க முடியாது. அதுதான் திரும்பவும் சொல்றாரு. அப்படித்தானே? உங்க ரட்சிப்பை நீங்க இழக்கவே முடியாதுங்க. ஏங்க? இருதயத்துல உங்க புது மனுஷனை அவரே மாற்றிட்டாரு. அவர் தான் நியாய தீர்ப்பு நாள் அந்த புது மனுஷன் தான் போய் நிக்க போறான். அததான் அவர் பார்க்க போறாரு. உங்க பாவங்கள் எல்லாம் இயேசு மேல் அங்க பலி, அங்க தண்டனை செலுத்தப்பட்டு விட்டது. எப்படி உங்க ரட்சிப்பை நீங்க இன்னைக்கு அநேக சொல்றாங்க ரட்சிப்பை இழக்க முடியும். இழக்கவே முடியாதுங்க. இது புது உடன்படிக்கை. இது புது உடன்படிக்கை. நீங்க மறுதளித்தால் ஒண்ணுதான் ரட்சிப்பை இழக்க முடியும். மறுதளிக்கலனா ரட்சிப்பை, அதுதான் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. எபிரேயர் 6ல ஒரே காரணம் தான் சொல்றாரு. மறுதளித்து போனவன் தான் சொல்றாரு. இயேசு கடவுள் அல்ல, அவர் மனுஷன்தான். வேற ஏதாவது அந்நிய தேவனை பின்பற்றி இதுதான் கடவுள்னு சொல்லிட்டினா அவன் தான் ரட்சிப்பை இழக்கான்றான். மறுபடியும் பிறந்தவன் அவரை மறுதளிக்காத வரைக்கும் அதுல இருந்து அவன் பின்வாங்கவே மாட்டான். ஏன்? அவன் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அவர்கள் என்னை பின்தொடருவார்கள். அது நான் செய்கிற மாறுதல், அவங்க செய்யறது இல்லை. இட் இஸ் மை ஒர்க்மேன்ஷிப். அதுதானே சொல்றாரு எபேசியர் 2:10. என்னுடைய கரத்தின் கிரியைகள். எது? புது சிருஷ்டி. அவங்க நல்லா இருக்கும்படி நல்லா தான் வாழ்வாங்க. அது நான் செஞ்சிட்டேன். நான் ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கிட்டேன். இட் இஸ் மை ஒர்க்மேன்ஷிப். இதுவரைக்கும் அவங்களை சார்ந்ததா இருந்தது, இப்பொழுது நானே அதை செய்து விட்டேன். அதுதான் இங்க சொல்றாரு. நானும் நன்மை செய்வதில் பின்வாங்க மாட்டேன், அவங்களும் என்னை விட்டு பின்வாங்க மாட்டாங்க. 41ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிலைநாட்டுவேன் என்று சொல்றார். அது மாத்திரமா சொல்றாரு. அடுத்த அத்தியாயத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அங்க உங்க புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நான் வைப்பேன்னு சொல்றாருல்ல. எந்த அதிகாரத்துல? 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை அதை முடிக்கும் பொழுது அதை தானே சொல்றாரு. சிறந்திருக்க பண்ணுவேன். எப்போ? நீங்க காது கேட்க சொன்னீங்கல்ல, சொன்னபடி நீங்க செஞ்சீங்கன்னா, நாங்க எல்லாவற்றையும் செய்வோம்னு சொன்னீங்க, அதன்படி செய்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி அங்க 28ல அந்த அதிகாரம் 26ஆம் அதிகாரம் முடியும் போது அவ்வாறு சொல்வதை பார்க்கிறோம். அதேதான் அங்க யாத்திராமம் 19:6-7 சொல்றதை பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க.
6ஆம் வசனம் பாருங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, பழைய உடன்படிக்கையின்படி இல்ல, இவைகளை கேட்டு இவைகளின்படி செய்ய கவனமாய் இருந்தாயானால் ஏத்திற்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னாரா? இல்லங்க, இல்ல. இங்க என்ன சொல்றாரு? நான் செய்யறேன்றாரு எல்லாமே. ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணி, நிபந்தனை இல்ல. இத அவன் தீர்க்க தரிசனமா சொல்றான். பழைய ஏற்பாடுல தான் எழுதியிருக்கு. சமாதானத்தையும், பரிபூர்ண சமாதானத்தையும், சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். எல்லா குற்றங்களையும் அவள் நீக்கி சுத்திகரிப்பேன். அவளுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அதை சொல்லிட்டு தான் 9ல சொல்றாரு பாருங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை, ஐயா நீங்க கீழ்ப்படுகிறதுல நான் செய்யும் நன்மை என்று சொல்லவில்லை. அதனால சிறப்பா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லல. புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையில அங்கதான் அது சொல்லப்பட்டது. புதிய உடன்படிக்கை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது நம்ம இருக்கோமே அந்த உடன்படிக்கை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு சொல்றாரு. அவர் எனக்கு செய்யும் நன்மை எல்லாம், அங்க நிபந்தனையே இல்லைங்க. நானும் சொல்லல, அவரும் அந்த நிபந்தனையை சொல்லல. செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது பிதாவாகிய தேவனுக்கு மகிழ்ச்சியாக, கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மகிய அவர் தானே எல்லாம் செய்தாரு. எல்லாம் மகிமை, துதி, கனம் அவருக்கே போகிறது. இப்ப நாம் ஒருவேளை கீழ்ப்படிந்து இப்படி இருந்தேன்னா, இந்த நன்மை எல்லாம் பெற்று எல்லா ஜனங்களும் பார்த்து பயப்படுற மாதிரி நன்மை நான் பெற்றுக் கொண்டிருந்தா, சம்திங் கிரேட்பா, எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றாரு, அதனாலதான் வாங்க. அப்படி இன்னைக்கு அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க சில ஊழியக்காரர்களை பார்த்து. எவனும் பரிசுத்தமா வாழ முடியாது. எல்லாமே அவர் செய்த அறுவை சிகிச்சை தான், இருதய மாற்றம் தான். அததான் இங்க சொல்றாரு. எல்லா நன்மையும் செய்யறாரு, அவரா செய்கிறாரு. அதுல இருந்து பின்வாங்கிறது இல்ல. நான் கீழ்ப்படிந்தபடினால செய்யல. ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று விசுவாசிக்கிறது மாத்திரம் தான் நான் செஞ்சேன். அதெல்லாம் கேட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? தேவனுக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சியை நான் செலுத்துவாங்க. நான் அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும், எல்லா சமாதான நிமித்தமும் எதிரிகள் எல்லாம் பயப்படுவாங்க. அங்க கீழ்ப்படிந்தாதான் உன்னை குறித்து எங்க சொல்றாரு? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ல இருந்து அதை வாசிட்டு வாங்க. அந்த உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன், என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கு நம்ம தெரிந்து கொள்வாங்க, அப்ப உன்னை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? நான் இருதய ஒரு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணின பின்பு உங்கள்கிட்ட நன்மை செய்யறதுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளத்தையும் நான் செஞ்சுட்டேன். இனி நான் பின்வாங்க மாட்டேன், நீங்களும் பின்வாங்க மாட்டீங்க. அததான் சொல்றாரு. அததான் இங்க என்ன சொல்றாரு? எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதான நிமித்தம் எல்லா ஜனங்களும் உங்களை என்னை கண்டு பயப்படுவாங்க சொல்லதான். அப்புறம் மணவாட்டியின் சத்தம் சொல்றாரு. அங்க 29ஆம் அதிகாரத்துல தான், நீங்க 29 படிச்சு பாருங்க. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறாரு. அததான் நம்ம தீர்க்கதரிசி ஆபகூக் சொல்றாரு. உங்க காலத்துல ஒருத்தன் விவரித்து சொன்னாலும், 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, விவரித்து சொன்னாலும் அது நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. அப்படி ஒரு இததான் சொல்றாரு. அததான் பவுலடிகளார் அப்போஸ்தலர் 13 அங்க அதை எடுத்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? 39-40 வசனங்களில அவன் சொன்னபடி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரியா. ஒருத்தன் விவரித்து இப்படி புதிய உடன்படிக்கை என்ன, பழைய உடன்படிக்கை என்ன, பழைய உடன்படிக்கையில எவைகளினால் நீங்கள் நீதிமானாக முடிந்ததோ, புதிய மடிக்கல விசுவாசிக்கிறவன் எவனும் அங்க கீழ்ப்படிஞ்சு ஒருத்தனும் ஆகல. இங்க எல்லாருமே விசுவாசித்து ஆக முடியும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஆனா நீங்க இதை கேட்டுட்டு இல்ல இதெல்லாம் சரியில்லைப்பா, இதெல்லாம் சரியில்லைன்னு போயிட்டீங்கன்னா அழிந்து போவீங்கன்னு உங்களுக்கு ஊத்தி தான் ஆபகூக் எழுதியிருக்கான். நல்ல 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நாங்க அவர் சொல்றாரு உங்களுக்கு நேரிட. ஏன் ஆண்டவர் ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்கிறார். அதனாலதான் கேட்கிறார் ஐயா. அதுக்கு முந்தின அதிகாரத்துல 29 என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று 30ஆம் அதிகாரத்துல அதை நம்ம கேட்பதை நம்ம பார்க்கிறோம். அதை கேட்டுட்டு தான் என்னென்ன செய்வார் 30ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. புதிய உடன்படிக்கையா 31ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இப்ப 32ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 33ஆம் அதிகாரம் எல்லாமே நீங்க படிச்சு பாருங்க அந்த புதிய உடன்படிக்கை குறித்து. எதுக்கு அதை நான் படிக்க சொல்றேன்? அந்த உடன்படிக்கையின் கீழே தான் நம்ம வாழ்றோம்.
அந்த உடன்படிக்கையின் கீழே தான் நம்ம வாழ்றோம். நம்முடைய இருதயத்தில் அதை வைத்து என் மனம் மாற்றப்பட்டு அந்த விசுவாசத்துல நம்ம வாழ வேண்டும். அததான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் 11ஆம் அதிகாரத்திலையும் 36ஆம் அதிகாரம் குறித்து வச்சு நீங்க படிச்சு பாருங்க. நேரம் இல்லை, நான் சொல்லணும்னு தான் பார்த்தேன். அங்க அதை தான் சொல்றாரு. அப்படிதானே? நான் அந்த 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதை மட்டும் வாசிக்கிறேன். அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவாரு. நீங்க அந்த ஒண்ண மட்டும் நம்ம வாசிச்சுட்டு முடிப்போம். எசேக்கியேல் 11ல என்ன சொல்றா பாருங்க. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவையின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தையும் அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியையும் கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன். எதற்கு? எந்த நாளும் நான் நன்றாயிருக்கும்படி, எந்த நாளும் நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்து அதில் நீடித்த நாளாய் வாழும்படி பிழைத்து, அதுதான் நாங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் இப்படி ஒரு இருதயம் உங்களுக்கு கொடுக்கலப்பா, அப்படி ஒரு இருதயம் தான் நல்லா இருந்திருக்குமே, நீங்க இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்றாரு. அந்த வணங்கா கழுத்துள்ளவர்கள் இந்த இருதய விருத்த சேதனத்தினால, அங்க எரேமியா 5ஆம் அதிகாரத்திலே அதை சொல்லுவார். அவங்க எப்படி மாறுறாங்க, வணங்கா கழுத்துள்ளவர்கள் இருதய விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவருடைய அந்த வணங்கா கழுத்து, அதுதான் என்ன சொல்றாரு, கல்லான இருதயம் அதை எடுத்து சதையான இருதயத்தை தருகிறார். நவமான இருதயம், ஏக இருதயம், ஒரே இருதயம், புதிய இருதயம் நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நம்முடைய இருதயம் என்ன இருதயம், நம்முடைய ஆவி மனிதன் என்ன மனிதன், அவரே அவரே அவரே. அததான் நம்ம பார்க்கணும், அததான் நம்ம பேசணும், அததான் நம்ம நினைக்கணும். அதுதான் நம்முடைய வெளிப்பாட்டு அறிவு, அதுதான் நம்முடைய விசுவாசம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? 3ஆம் வான பரலோக வாழ்க்கையை பூமியில அனுபவிப்போம். எண்ணங்கள் மாற்றப்பட்டு இருதயத்தில் இந்த வார்த்தைகள் நிரப்பும் பொழுது இது நிச்சயங்க. பரலோக வாழ்வை பூமியில வாழ்வது நிச்சயம். அப்ப தைரியமா இந்த பாட்டை பாடலாம். என்ன? தோல்வி என்பது எனக்கு இல்லையே, கர்த்தர் என் பட்சம், சந்தேகமே இல்லை. எப்பந்தான் பாட முடியும்? புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு பெற்றவன் தான் பாடி அனுபவிக்க முடியும். இல்லைன்னா வாயில பாடிட்டு போயிடுவீங்க. அவங்க வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ ஏன் இருதயத்துல அந்த வார்த்தை இல்ல, அந்த வெளிப்பாடு இல்ல, அந்த விசுவாசம் இல்ல. அந்த விசுவாசம் இருந்தாதான் தோல்வி எனக்கு இல்லையேன்னு பாடும் பொழுது தோல்வி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். எப்போ? புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு பெற்றாதான், புது சிருஷ்டியின் உண்மையின் வெளிப்பாடு பெற்றால்தான். அதனாலதான் என்ன சொல்றாரு, நாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர், நாம் புதிய உடன்படிக்கை. அப்ப என்னங்க? நன்மை, நன்மை, பரிபூரண நன்மை. இதை தவிர்த்து வேற எதையும் நம்ம நற்செய்திகளை, சமாதான சுவிசேஷத்தை நற்செய்தியாய் அறிவிக்கனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் புதிய உடன்படிக்கையின் நற்செய்தி, சமாதான உடன்படிக்கையின் நற்செய்தி, சமாதான சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம். இது புது உடன்படிக்கை, இது விசேஷமானது. இங்க கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதுக்கு என்ன விசேஷம் சொல்றக்கே இல்லை. ஒரு நன்மை கூட தவறாத அளவுக்கு இங்க வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்? இங்க நான் செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவர் செய்து விட்டார். என்னை அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் என்ன செய்தார், புதிய உடன்படிக்கையின் விசேஷம் என்ன, அந்த வாக்கு தத்தத்தின் விசேஷம் என்ன என்று கருத்தாய் ஆராய்ந்து பார்த்து இருதயத்தில் வைத்து வைத்து, எனக்கு தாவீது தான் ரொம்ப பிடிக்கும். அப்பமா அங்கேயே அதான் சொல்றான், அதை நான் இருதயத்தை வச்சுட்டேன்னா நான் பாவம் செய்ய மாட்டேன்றான். இந்த புதிய உடன்படிக்கையின் அதிசயங்களை காண என் கண்களை திறந்தரலும். நான் அதிசய வாழ்க்கை, அற்புத வாழ்க்கை வாழணும்னா இந்த புதிய உடன்படிக்கை உள்ளது என் கண் திறக்கப்படணும். அந்த வெளிச்சத்துல நான் வாழணும். அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் கண்டு, அவருடைய வெளிச்சத்தை உலகத்திற்கு காண்பிக்கப்பட்ட வெளிச்சம் நான். அப்படிதானே? நீங்க தான் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அந்த எந்த வெளிச்சம்? அந்த வெளிச்சத்தை, தேவ வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டியவர்கள்.
ஆனா நாம் மனம் மாற வேண்டும், மனம் மாற்றப்பட வேண்டும். புதிய உடன்படிக்கையின் விசேஷம் என்ன? அந்த விசேஷ வாக்குத்தத்தம் என்ன? நீங்க கருத்தாய் நான் கொஞ்சம் காரியங்களை தான் என்னால ஆராய்ந்து உங்களுக்கு சொல்ல முடிகிறது. நீங்க இன்னும் ஆராய்ந்து பாருங்க. தோண்ட தோண்ட ஏன்னா இதற்கு எல்லையே இல்ல. இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியத்திற்கு எல்லையே இல்லை. அதனாலதான் விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த வாக்குத்தத்தம். இதற்கு பிணையாளி அவரே, மத்தியஸ்தர் அவரே, பிரதான ஆசாரியர் அவரே. எல்லாமே சால் கேரண்டீட் 100%. அது உடமிட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. இது நிச்சயமாய் சந்தேகமே இல்ல. ஏன்? இது ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் ஆணை, ஆணையோடு கூட விளங்கிய வசனம். எடுத்து படிச்சு பாருங்க. எபிரேயர் ஃபுல்லா, எபிரேயர் போக்கஸே அதுதான். அதுல ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டுள்ளது. இந்த புதிய உடன்படிக்கையின் விசேஷம், இந்த புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தின் விசேஷம், இந்த புதிய உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியனின் விசேஷம், இந்த புதிய உடன்படிக்கையின் அந்த பலியின் விசேஷம் எல்லாமே அங்க சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்க எபிரேயர் எவ்வளவுக்கு எவ்வளவோ படிச்சு அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதெல்லாம் இங்க சொல்றாரு. எரேமியா, ஏசாயா, அப்படிதானே? எசேக்கியல், மோசே, இவங்க எல்லாம் சொன்ன, ஏன் தாவீது, இவங்க எல்லாம் சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறுதலை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த நிறைவேறுதலில் நாம் வாழ்கிறோம். நம்ம அதை படிச்சுட்டு கேஷுவலா போயிடுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை இருதயத்துல பதித்து, இருதயத்துல பதிக்கணும்னா வாயை விட்டு பிரியாது இருக்கணும். அது இரவும் பகலும் உன் தியானமா இருக்கணும், உன் பார்வையா இருக்கணும். அப்போ நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ அவர் செய்தபடினால் நான் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு இடத்துக்கு வரணும்னா, அவர் செய்ததெல்லாம் என்னுடைய இருதயத்துல என் நினைவா, என்னுடைய வெளிப்பாடா, என் பேச்சா, என் பார்வையாக இருக்க வேண்டும். நான் எப்படி விசுவாசிக்கிறேனோ அப்படிதான் வாழ்வேன். புதிய உடன்படிக்கையின் விசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன். புதிய உடன்படிக்கை விசேஷ வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன். அது என் இருதயத்தை நிரப்புகிறது தியானம் பண்ணி. அப்படிதான் நான் வாழ்வேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில நீங்க எங்களை இந்த விசேஷித்த உடன்படிக்கையின் விசேஷ வாக்குத்தத்தங்களின் ஊழியக்காரர்களாக எங்களை அழைத்தீங்க ஆண்டவரே. நாங்க பேச வேண்டியதெல்லாம், எங்க வாயில நாங்க பிரசங்கிக்க வேண்டியதெல்லாம், நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே நீங்க செய்ததை நாங்க சொல்றதுக்குத்தான் நாங்க இருக்கோம்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை புரிந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற ஆண்டவரே, ஒரு வெளிப்பாட்டு அறிவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர, இன்னும் ஆழமாக நாங்க வாழ்கிற புதிய உடன்படிக்கையின் பாக்கியம் என்ன? பழைய உடன்படிக்கைக்கு நாங்க மரித்தவர்கள். ஆனா புதிய உடன்படிக்கைக்கு எங்களுக்கு என்னவெல்லாம் தரப்பட்டுள்ளது, அந்த பாக்கியங்களை காண புது சிருஷ்டியின் ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையின் உண்மைகளை எபிரேய நிருபத்துல நாங்க வாசித்து வெளிப்பாடு பற்று இருதயத்தில் அதை வைத்து எங்கள் விசுவாசமாக்கி அந்த அற்புத வாழ்க்கை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை குறித்த அதிகமான வெளிப்பாடை தர நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.